வணக்கங்க. அதாவது எனக்கு பின்னாடி தெரிகிற இந்த தேக்கு மரம் இருக்கு இல்லைங்களா, இந்த தேக்கு மரத்துக்கும் எனக்குமான ஒரு பிணைப்பு இருக்குங்க. அதை பற்றிய ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நான் சொல்கிறது. அதாவது நான் 2016 தேடலினுடைய உச்சத்தில் வேதாத்ரி மகரிஷியினுடைய அந்த அருட்சீரனாக மாறி அங்கே நான் தொடர்ந்து போக ஆரம்பித்தேன். அப்போ அங்கே போய் ஒரு எம்எஸ்சி ஜாயின் பண்ணி அங்கே படிச்சுட்ருக்கும்போது அதிலேயே எனக்கு ஒரு ஆசிரியராகும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அப்போ ஆசிரியராகும்போது நாம் மற்றவர்களை தொட்டு தீட்சை அளிக்கின்ற ஒரு நிலை அங்கே உருவானது. அப்போ மற்றவர்களை தொட்டு நாம் தீட்சை அளிக்கணும்னா நாம் தூய்மையானவராக இருத்தல் வேண்டும். அப்போ என்னென்ன வகையில் தூய்மையானவராக இருக்க வேண்டும் என்றால், செயல் தூய்மை, வாக்கு தூய்மை, மன தூய்மை உள்ளிட்ட பல்வேறுபட்ட தூய்மை நாம் அடையணும். அப்போ அந்த வகையில் தான் நான் சில முடிவுகளை மேற்கொண்டேன். அப்போ அதுக்கு பின்னாடி நாம் மாமிசம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்தேன். ஏன்னா நாம் பிற உயிர்களை கொன்று தின்னு விட்டு நாம் போய் நாம் இன்னொரு நபர்களை தொட்டு தீட்சை அளித்தல் கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வாக்கினால் ஏற்படக்கூடிய குற்றங்களிலிருந்து விடுபடணும்னு முயற்சித்தேன். அது இன்றைக்கு வரைக்கும் நிறைவேறிடுச்சா அப்படின்னா அது இல்லை. சில நேரங்களில் கடுஞ்சொல் சொல்கிறோம். என் மனசுக்குள்ளே அது கடுஞ்சொல்லாக வெளிப்படுவதில்லை. ஆனால் புற உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களை செம்மைப்படுத்துவதற்காக நாம் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்ள இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி வரும்போது முதல்ல சரி, நாம் மற்றவர்களுக்கு தொட்டு தீட்சை அளிப்பதற்கு முன்பு நாம் ஒரு மரத்துக்கு தீட்சை கொடுப்போம். இந்த பின்னாடி இருக்க இந்த மரம் அப்போ ஒரு பட்டு போகிற சூழலில் இருந்துச்சு. மரத்தில் அப்போலாம் தண்ணி கொஞ்சம் வறட்சி, அது பட்டு போகிற சூழ்நிலையில் இருந்துச்சு. இந்த பட்டை மரம் நம்ம தீட்சையினால் தழுத்தால் நாம் மற்றவர்களை தொட்டு தீட்சை அளிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு தினசரி இந்த ஆற்றங்கரையில் நான் நடந்து வருவேன். அப்போ நடந்து வரும்போது எனது 2 கைகளையும் இந்த மரத்தில் வச்சு இந்த மரம் செழித்து வளரட்டும் அப்படின்னு இந்த மரத்துக்கு தான் நான் முதல்ல தீட்சை அளித்தேன். இது என்னுடைய ஒரு வகையில் என்னுடைய சிஷ்யன். அந்த பட்டு போன மரம் தழைத்தது. அப்புறம் அதுக்கு பின்னாடி சரி, நாமளும் ஒரு ஆசிரியராக தொடருவோம் அப்படின்னு பல்வேறுபட்ட வகையிலே நான் என்னால் முடிஞ்ச சர்வீஸை இந்த சமுதாயத்துக்காக செஞ்சிட்ருக்கேன். ஏன் இதை நான் பகிர்றேன்னா, இது மாதிரி நம்ம உள்ளே போகிற ஒரு ஆன்மீக அமைப்புகளாகட்டும், ஆன்மீக விஷயங்களாகட்டும், எல்லாமே தன்னை மேம்படுத்துவதற்கு அதை ஒரு டூலாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ம போய் அதில் போய் ரொம்ப அடிக்ஷன் ஆகி நாமளும் புரிஞ்சுக்கிறாத விஷயத்தையே மற்றவங்களுக்கு சொல்லி மற்றவங்களை நாம் தூய்மைப்படுத்துகிறோமோ இல்லையோ, முதல்ல நாம் தூய்மையாக வேண்டும். நமது வார்த்தை மற்றவர்களுக்கு பாடமாகாது, நமது வாழ்க்கை தான் மற்றவர்களுக்கு பாடமாக வேண்டும். அப்படியே பாடம் ஆகலைன்னா நாம் அது குறித்து கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. எனவே சுய பரிசோதனை என்பது ஒவ்வொருவருக்கும் அவசியமான ஒன்று. அது வாழ்க்கையில் வாழ்கிற இடமா இருந்தாலும் சரி, நாம் ஒரு ஆன்மீகம் சார்ந்து வாழ்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சுய பரிசோதனை என்பது மிக முக்கியம். அதில் நாள்தோறும் நாம் கடந்து போக வேண்டும், வெற்றி அடைய வேண்டும். நன்றியும் வணக்கம்.